விசிக தலைவர் திருமாவளவன் பேச்சு சர்ச்சையாக இருக்குது. முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆர் வந்து பார்ப்பனையோட ஆதிக்கத்தை செயல்படுத்தினார். அவரோட சாதகமாக செயல்பட்டார். முன்னாள் முதல்வர் கருணாநிதிக்கு எதிராக செயல்பட்டார்னு சொல்லியிருக்காரு. முன்னாள் முதல்வர் கருணாநிதிக்கு எதிராக அவர் செயல்படவில்லை. ரெண்டு பேருமே இறக்கும் வரை நண்பர்களாக இருந்தவர்கள் தான். இது எல்லாருக்கும் நல்லா தெரியும். ஆனால் சில கருத்து வேறுபாடுகள் காரணமாக அவர் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் என்கிற கட்சியை துவங்கினாரை தவிர அவர் பார்ப்பனர்களுக்கு எதிராகவோ மற்ற கருத்துக்களுக்கு எதிராகவோ அவர் துவங்கவில்லை. எடப்பாடி பழனிசாமி வாக்காளர்கள் பட்டியலில் வந்து திமுக தயாரிக்க ரெடியாக இருக்காங்க அப்படின்னு ஒரு கட்சி போட்டாரு. பீகார் மாநிலத்தில் பட்டியலில் அவர் கூட அதாவது பீகார் மாநிலத்தில் என்ன நடந்துச்சுங்கிறது எல்லாருக்கும் இப்போ தெரியும். வாக்காளர் பட்டியல் வந்திருக்கு, உச்சநீதிமன்றம் வரைக்கும் போயிருக்கு. அந்த வாக்காளர் பட்டியலில் விளக்கங்கள் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நாங்கள் வாக்காளர் பட்டியலினுடைய ஒவ்வொரு பகுதியையும் இப்பொழுதே ஆராய்ந்து கொண்டிருக்கிறோம். ஒவ்வொருத்தர் வீட்டிலையும் யார் இருக்காங்கங்கிறத எங்களுடைய தொண்டர்கள் ஒவ்வொரு வீடு வீடாக போய் அறிந்து வந்திருக்கிறார்கள். எனவே இங்கே புதுசாக யாரையும் கொண்டு வந்து புகுத்துனா உடனே நாங்கள் தூக்கி கொண்டு வந்து நெருங்கிடுவோம். இவருக்கு இந்த வீட்டுக்கு சம்பந்தம் இல்லை, போன மாதம் நாங்கள் இந்த வீட்டுக்கு சென்றோம், இவர் இல்லை, இந்த மாதம் வேண்டுமென்றே வந்து புதிதாக சேர்ந்திருக்கிறார் என்பதை கொண்டு வந்து நிறுத்தக்கூடிய சக்தி இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டனுக்கு உண்டு. இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு வாக்காளரையும் நேரிலே சந்தித்திருக்கிற ஒரே இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம். இப்போ கட்சிக்கு வந்து ஒரு பதவி கொடுத்துருக்கீங்கன்னு சொல்கிறாங்க. அன்வர் ராஜாவுக்கு வந்து இலக்கிய பொறுப்பு கொடுத்துருக்காங்க. புதுசாக அதிமுகவில் வந்தவங்களுக்கு உடனே பதவி கொடுக்குறாங்க அப்படிங்கிறது சார். அவர் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஒரு பொறுப்பில் இருந்து வருகிறார். ஒரு நாடாளுமன்றத்தினுடைய முன்னாள் உறுப்பினராக இருந்து வருகிறார். வருகிற பொழுது இலக்கிய அணியினுடைய தலைவராக இருந்த மரியாதைக்குரிய இந்திரகுமாரி அம்மையார் அவர்கள் இறந்து விட்டார்கள். அந்த இடம் காலியாக இருக்கிறது. அப்பொழுது அந்த இடத்துக்கு யாரை நியமிக்க வேண்டும் என்கின்ற அந்த அதிகாரம் எங்களுடைய கட்சியினுடைய தலைவருக்குத்தான் உண்டு. எனவே புதுசாக திராவிட முன்னேற்ற கழகத்தில் வந்து சேர்ந்தவுடன் அவன் திமுக காரன். அதில் புதுசு பழசு அதிமுகலேருந்து வந்தவங்க, இல்லை காங்கிரஸ்லேருந்து வந்தவங்க, வேறு கட்சியிலேருந்து வந்தவங்கன்னு ஏன் நீங்கள் பிரிவுபடுத்தி பார்க்கிறீர்கள்? நாங்கள் எல்லோரும் தலைவர் கலைஞருடைய தொண்டர்கள், தளபதியினுடைய தொண்டர்கள், நாங்கள் உதயநிதியினுடைய தொண்டர்கள். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.